ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு புதுவிதமான ஸ்கேம் நடந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா ஹனேந்திர பிரதாப் சிங்னு ஒருத்தர் எக்ஸ்ல ட்வீட் போட்டிருக்காரு. அவரோட சிஸ்டர் 2020 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. க்ரோ ஆப்பை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகி இத்தனை வருஷமா அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல அது ஷோ ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் அதை அவங்க செல் பண்ணலாம் முடிவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் வந்திருக்கு. அவங்க டைரக்டா ஏஎம்சியை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட போலியோ நம்பர் வச்சு செக் பண்ணும்போது இப்படி ஒரு போலியோவே கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணலன்னு ஏஎம்சி சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் க்ரோவோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி இந்த இஷ்யூ பத்தி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ல இருந்து அவங்களோட ஹோல்டிங்ஸே ரிமூவ் பண்ணி இஷ்யூ ரிசால்வ்னு சொல்லிருக்காங்க. இங்க நடந்திருக்கிறது என்னன்னா, அந்த பர்சன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு, ஆப்லயே அது ஷோ ஆகுது. ஆனா உண்மையாலுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. அப்ப அந்த பணம் எங்க போச்சு, க்ரோ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையான்றது இங்க கேள்வியே. ஃபேக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அவங்க ஷோ பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம், அவங்க நமக்கு ஷோ பண்றாங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது உண்மையாலுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா நமக்கு எப்படி தெரியும்? க்ரோ சைட்ல இருந்து அந்த பர்சனுக்கு அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டாங்க. லேட்டர் அவங்க சொன்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கல, இது ஒரு ஃபேக்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்காக அந்த பர்சனுக்கு அவங்க மணி பே பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃப் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி